ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், உங்கள் பேரை நீங்கள் கமெண்ட் பண்ணுவீங்க. இந்த மாதிரி நெக்ஸ்ட் வீடியோட ஸ்டார்டிங்கில் நம்ம அந்த பேரை படிச்சிருவோம். இப்போ நீங்கள் பார்த்துருக்கிறது இன்னும் யூனிக் மாஸ்டர். இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன்னு கேட்டிங்கன்னா, 4th சாப்டர் நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இந்த 4th சாப்டரில் வந்துட்டு கொஸ்டின்ஸ் ஆல்ரெடி இருக்குது. ஸோ மொத்தம் எத்தனை கொஸ்டின்ஸ் இருக்குது? என்னடா அது கிறுக்கல் இருக்குது, என்னது இது? ஆஹா, அந்த வேலையை காட்டிகிட்டு இருக்கேன். ஓகே, மொத்தம் இதில் எத்தனை கொஸ்டின் இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா 30 கொஸ்டின். 30 அப்படின்னு வாயை பழக்காதீங்க. எத்தனை 1லேருந்து 30 இருக்குது. 30 மேட்டரில் பாருங்கள், 3 பேஜில் 30 கொஸ்டின். பேஜுக்கு 10 கொஸ்டின்னா கூட 30 கொஸ்டின் வருது. ஸோ யாரும் வருத்தப்படாதீங்க. இந்த சாப்டர்லேருந்து நம்ம நொசம் பார்க்குறத முதல்ல நிறுத்த போகிறோம். மொத்தமாக பார்க்குறதெல்லாம் 4வது சாப்டரோடு நிறுத்திப்போம். 5, 6, 7, 7 இந்த மீதி நான் 3 சாப்டரு நான் என்னென்ன கொஸ்டின் சொல்கிறேனோ அந்த கொஸ்டினை மட்டும் படிங்க. அதுவே போதும். நிறையா கொஸ்டின் இம்பார்ட்டன்ட்னு வைங்க, அது வாங்க இது ஒன்று வாங்க, அதெல்லாம் எதுவுமே வராது. நான் சொல்கிற கொஸ்டின் மட்டும் ஃபுல்லாக படிங்க. அது வந்துட்டு நான் சொல்கிற கொஸ்டின்னு படிக்கிறவங்க வந்துட்டு 70% நான் ஸ்கோர் பண்ணணுன்னு நினைக்கிறவங்க மட்டும் நான் சொல்கிற கொஸ்டின் படிங்க. 90, 100னா நீங்கள் வந்துட்டு எப்படி ஞான புக்தராக ஒரு ஹார்ட் டிஸ்க் எடுத்து மண்டையில் மாட்டிக்கிட்டு டீசெண்டாக ஃபுல் புக்காக மெமரைஸ் பண்ணுறோம். மெமரைஸ் மீன்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் அண்ட் ஸ்டடியிங். ஓகேங்களா? அண்டர்ஸ்டாண்ட் அண்ட் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். யூபி அப்போனா தான் நீங்கள் உயர்வீங்க. சரி, ரைட்டா? 90 ஸ்கோர் பண்ணுறவங்கன்னு நினைக்கிறவங்களுக்கு யூடியூப் வீடியோவே தேவையில்லைன்னு கேட்டால் நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாகவே படிச்சிடலாம். புரியலாம் மட்டும் பாருங்கள். எந்த விதமான இம்பார்ட்டன்ற ஷார்ட்கட்ஸில் நீங்கள் 90 ஸ்கோர் பண்ணுறவங்க போகாதீங்க. சரி, ஓகே. அப்போ நாங்கள் என்ன சார் குறுக்கு வழியை தான் சூஸ் பண்ணுறதா, உங்கள் சேனலை சூஸ் பண்ணுமா? போங்க சார், வேறு சேனலுக்கு போகிறோன்னா அப்போல்லாம் போகக்கூடாது. வாங்க முடிச்சு வச்சுருவோமா? ஸோ ஃபஸ்ட் இன்னும் ஆரம்பிக்கவே இல்லை. ஸோ ஃபஸ்ட்டு சாப்டர் நேம் ஆத்தாடி. சாப்டர் நேமே 1/2 கிலோமீட்டருக்கு போகுது. சாப்டர் நேம் என்ன பார்த்தீங்கன்னா, ட்ரான்சிஷன் அண்டு இன்னர் ட்ரான்சிஷன் காம்பவுண்ட். இது ஒரு சாப்டரு, 4வது சாப்டரு. ஸோ ஓகே, வந்துட்டோம், பார்த்துருவோம். ஓகேங்களா? வாட் ஆர் ட்ரான்சிஷன் மெட்டல்ஸ்? அடேங்கப்பா, கிவ் ஃபார் எக்ஸாம்பிள். ஒன்று பார்த்தா நம்ம தலைவருக்கு 4 வேணும். ஓகே, முதல்ல இந்த ட்ரான்சிஷன் மெட்டல்லாம் என்ன? ட்ரான்ஸ்மிஷன் அண்ட் இன்னர் ட்ரான்சிஷன் காம்பவுண்ட் கொடுத்துருக்காங்களே, இந்த ட்ரான்சிஷன் மெட்டல்ஸ்னால் என்ன அப்படின்றத நம்ம ஃபஸ்ட்டு தெரிஞ்சாகணும். ட்ரான்சிஷன் மெட்டல்ஸ்னால் 3லேருந்து 12 வரைக்கும். இதுக்கு நம்ம பீரியாடிக் டேபிளை ஒரு தடவை பார்த்துருவோம். என்ன சொல்கிறீங்க? பார்த்துருவோமா? பேக்கப்பில் வச்சுருந்த பீரியாடிக் டேபிள் இல்லாமலே போச்சு போல். பீரியாடிக் டேபிள் இல்லையா நம்ம பேக்கப்பில்? சரி, ஓகே விடுங்க. நம்ம பீரியாடிக் டேபிளை ஒரு நிமிஷம் வீடியோ பாஸ் பண்ணிட்டு பீரியாடிக் டேபிள் போய் பார்த்துருப்போம். ஓகே, பூம்பா வந்து சேர்ந்தாச்சு பீரியாடிக் டேபிளுக்கு. ஸோ பார்த்தீங்கனாலே தெரிஞ்சிருக்கும், இந்த பாக்ஸ் தான் 3 to 12. இதுதான் வந்துட்டு நம்ம என்ன சொல்கிறோன்னு கேட்டிங்கன்னா இன்னர் ட்ரான்சிஷன் காம்பவுண்ட்ஸுன்றதை. சரி, ஓகே, நம்ம இடத்துக்கே நம்ம திருப்பி ரிட்டன் ஆகிட்டோம். உங்களுக்கு புரிஞ்சிருக்கணும்னு நினைக்கிறேன். மெட்டல்ஸ் வித் இன்கம்ப்ளீட் ஃபில்டு டி ஆர்பிட்டால்ஸ். இதில் என்ன இருக்குன்னா, மெட்டல்ஸ் இருக்கும் வித் இன்கம்ப்ளீட் ஃபில்டு டி ஆர்பிட்டால்ஸ்னால் அதுக்கு அர்த்தம் தான் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்றும் கிடையாது. நான் சொன்ன மாதிரி நான் இதுக்கு முன்னாடியே உங்களுக்கு நிறைய தடவை சொல்லியிருப்பேன். ஐயோ, சென்டராக போச்சு. ஓகே, இது வந்துட்டு நியூக்ளியஸ், இது எஸ் ஆர்பிட்டால், இது பி ஆர்பிட்டால், இதுதான் இதுதான் வந்துட்டு டி ஆர்பிட்டால். இதுக்கு முன்னாடியே சொன்ன மாதிரி இங்கே 2 எலக்ட்ரான் தேவைப்படுது, இங்கே 8 எலக்ட்ரான் தேவைப்படுது. அப்படின்னா இங்கே 16 எலக்ட்ரானான்னு கேட்டிங்கன்னா அதுவும் கிடையாது, இங்கேயும் 8 தான் தேவைப்படும். அதுக்கு மேலே எல்லாத்துக்கும் 8 தான் தேவைப்படும். நம்ம ஆளுங்க அப்படியே நினச்சிட்ருப்பாங்க, ஆஹா 8, 10, 16ன்னு போச்சுன்னா எங்கே முடியாது. அப்படிலாம் இல்லை, எல்லாத்துக்கும் 8 தான். அது வந்துட்டு 8 இருக்கிறது பதிலாக 5, 6 அந்த மாதிரி இருக்கும். ஓகேங்களா? அதில் பாசிட்டிவ் அயான்ஸ் ஃபார்ம்டு பை தீஸ் எலமெண்ட் ஹேவ் அன்ஃபில்டு என்னடா போனது நிமிஷம் இன்கம்ப்ளீட் டி ஆர்பிட்டால் என்னடா, அன்ஃபில்டு டி ஆர்பிட்டால்ஸ்னால் என்னடா, பாசிட்டிவ் அயான்ஸ் ஃபார்ம்டு பை தீஸ் எலமெண்ட், அதாவது பாசிட்டிவ் அயான்ஸ் ஃபார்ம்டு பை தீஸ் எலமெண்ட்ஸ். இந்த எலமெண்ட்ஸ்னால பாசிட்டிவ் அயான்ஸ் ஃபார்ம் ஆகும். ஓகேங்களா? எலமெண்ட்ஸ் ஹேவ் பீன் எஸ் அண்ட் பி ஆர்பிட்டால். எஸ் அண்ட் பி ஆர்பிட்டால் தான் இதுக்கு இருக்குது. டி ஆர்பிட்டால் கம்ப்ளீட்டே ஆகிருக்காது, இல்லைன்னா இருக்கவே இருக்காது. எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது. ஃப்ளூரின், இது இருக்குது ஃப்ளூரின், அப்புறம் இது என்னவோ காப்பர், நிக்கில், கோபால்ட்டு எல்லாம் இருக்குது. வாட் இஸ் இனர்ஸ்டீஷியல் காம்பவுண்ட்ஸ்?
ஃபஸ்ட்டு பார்த்தது ட்ரான்சிஷன் எலிமெண்ட். இப்போது இன்னர் ட்ரான்சிஷனல் காம்பவுண்ட்ஸ்னால் என்னென்னு பார்க்க போகிறோம். அண்ட் interstitial compound is formed when small atom like hydrogen, boron, carbon or nitrogen trapped in the interstitial hole in a metal lattice. ஒன்றும் கிடையாதுங்க, இதான்னு வச்சுக்கோங்க. ஒரு பெரிய மெட்டல் லாட்டிஸ்னால் இரும்பு தகடு ஏதாவது சொல்லலாம், இரும்பு போல இருக்கிறதுனால. இப்போ இதில் என்னென்னா என்னோட அளவு ஓகேங்களா, இது இப்படி தான் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஆட்டமா ஓகேவா. இப்போ வந்துட்டு இதில் என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப சின்ன சின்ன ஆட்டமாக இருக்கிற ஹைட்ரஜன், போரான், கார்பன், நைட்ரஜன் அதெல்லாம் என்ன போயிருன்னா இந்த ஓட்டை, இந்த பிட்வீனில் இருக்க ஓட்டை இதெல்லாம் சேர்ந்து ஒரு கிறிஸ்டலாக ஃபார்ம் ஆகிருக்கும். இந்த மெட்டல் கிறிஸ்டலாக ஃபார்ம் ஆகிருக்கும். இந்த சின்ன சின்ன இந்த கேப்லாம் இருக்குது பார்த்திங்கன்னா, இந்த கேப்லாம் இப்போ சிக்கிரும். இந்த இடுக்கு இருக்குது பார்த்திங்களா, இந்த இடுக்கு இப்படி தான் 2 எலமெண்ட் ஜாயின் ஆகிருக்குன்னு வச்சுக்கிங்களேன். இங்கே ஒரு எலமெண்ட் இப்படி ஜாயின் ஆகிருக்குன்னு வச்சுக்கிங்களேன். இது இடுக்கு இருக்குது பார்த்திங்களா, இது இடுக்கிலெல்லாம் போய் சிக்கிரும். அந்த இடுக்கில் சிக்கிறதுக்கு பேர் தாங்க இன்டர்ஸ்டிஷியல் காம்பவுண்ட். அந்த ட்ராப் ஆகுது பார்த்திங்களா, அந்த ட்ராப் ஆகிறதுக்கு பேர் தான் ஓகே. இட் இஸ் யூஸ்வலி நான் ஸ்டாச்சியோமெட்ரிக் காம்பவுண்டு. எக்ஸாம்பிள் அந்த மெட்டலோட பேர் TiCmN4n இது கொடுத்துருக்காங்க ஓகேங்களா. ரைட் அண்ட் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் ஆஃப் குரோமியம் அண்டு காப்பர். குரோமியத்தோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் நீங்கள் எழுதணும்னா அதுக்கு முன்னாடி மொத்தம் அதில் எத்தனை எலக்ட்ரான்ஸ் இருக்குதுன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும். அது தெரியாமல் நாமப்பா ஏதோ ஒரு சீக்வன்ஸை எழுத ஆரம்பிச்சிடுவாங்க. நான் சொல்கிறேன் கேட்டுக்கோங்க. மொத்தம் இதுக்கும் பீரியாடிக் டேபிளுக்கும் சம்மந்தம் இருக்குது. நான் சொல்கிறேன், ஒன்று சொல்கிறேன். 11th பீரியாடிக் டேபிளை உருப்படியாக படித்திருந்தால் இது அவர்களுக்கு சர்வசாதாரணம். ஸோ குரோமியத்துக்கு இதுக்கு மொத்தமாக 24, 29 இத்தனை எலக்ட்ரான்ஸ் இருக்குது. உங்களுக்கு ஆர்கான் பற்றி சொல்லணுன்னா ஆர்கான்னா 18 எலக்ட்ரான். ஸோ ஆர்கானில் 18 போக மீதி எத்தனை இருக்குது? 6 எலக்ட்ரான் இருக்குது. 6 தான் இங்கே 5 இங்கே 1ன்னு போட்டு ஃபில் பண்ணியிருக்காங்க. ஸோ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நம்புகிறேன். ஸோ இந்த இடத்துல நமக்கு காப்பருக்கு 29 எலக்ட்ரான்ஸ் தேவைப்படுது. ஆர்கானில் 18 போயிடுச்சு. அதாவது 18 வரைக்கும் வந்துட்டு பெரிய சீக்வன்ஸாக போகணும்னு சொல்லி ஆர்கான்னு ஸ்டார்ட்டாக போட்டு அதுக்கு மேலே 4s1 3d10. ஸோ வந்துட்டு இப்போ எத்தனை நான் சொன்ன 29 வரணுன்னா இங்கே இன்னும் வந்துட்டு 11 எலக்ட்ரான் நீடுன்னு நினைக்கிறேன். ஆமாம், 11 எலக்ட்ரான் இருந்தால் தான் இங்கே 29 வரும். ஸோ அதுதான் இங்கே போட்டிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு செரீனியத்துக்கும் கோபால்ட்2+க்கும் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் கேட்டிருக்காங்க. ஸோ உங்களுக்கு செரீனியத்தோட இது சொன்னோன்னா 58 எலக்ட்ரானிக். அப்போ 58க்கு மனப்பாடம் பண்ணணும்னா மக்கப்பையை தான் பண்ணுவோம். நம்ம இந்த மாதிரி கொஸ்டின் இருக்கிறத மட்டும் பார்த்து பண்ணிப்போம். கோபால்ட்டு பார்த்திங்கன்னா 27. சம்மந்தமே இல்லாத 2 எடுத்துகிட்டு ஒன்றா சேர்த்து வச்சுருக்கீங்க இந்த மடப்பேல கொஸ்டினில். அவன் தான் கண்டுபிடிச்சவனும். ஓகே சரி சார், இவ்வளோ இருக்கே, இது எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா என்னது, இது வந்துட்டு எனக்கு தெரிஞ்ச 50 ஓகேங்களா. 50 போக இங்கே 4+ போட்டிருக்கிறதுனால நீங்கள் இதுக்கு மேலே இது எழுத தேவையில்ல. ஸோ ஓகேங்களா. இங்கே இருக்கிறத அப்படியே பார்த்துங்க. ஆர்கான் பார்த்துக்கிட்டிங்கன்னா என்னடா ஓகே, ஆர்கான் பார்த்தீங்கன்னா 18 இது 27 சொன்னேன் இல்லையா. ஸோ 27 இது 27 இருக்கிறதுனால ஆர்கான் 18 மிச்சம் வந்துட்டு இங்கே என்ன இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா 7 இருக்குது. 18 + 7 அப்போ 25 ஒரு 2 இங்கே இருக்குது மேலே. ஸோ 27 தயார். ஸோ பார்த்துக்கிட்டிங்கன்னா தெரியும். ஸோ இதுதான் வந்துட்டு இன்கம்ப்ளீட் ஆர்பிட்டால்ஸ்ன்னு சொல்லுவோம், நாட் போட்டிருந்தா மேலே. ஸோ அதை நினச்சா ஒன்றும் வரி பண்ணிக்காதீங்க, அப்படியே பார்த்துக்குங்க.
அமாங் FE2+ அண்ட் FE3+ விச் இஸ் மோர் ஸ்டேபிள். இது 1008 தடவை 1008 கொஸ்டின் பேப்பரில் பார்ப்பீங்க. இதெல்லாம் பார்க்குற கொஸ்டின் தான், நம்ம ரெகுலராக வர கொஸ்டின் தான். எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் ஆஃப் FE2+ இஸ் ஆர்கான் 3D, இது ஆர்கான் 3.5. ஓகேங்களா. FE3 இஸ் மோர் ஸ்டேபிள் சின்ஸ் இட் ஹாஸ் half filled ஆர்பிட்டால் கான்ஃபிகரேஷன். மொத்தம் இதில் 10 இருக்குது. மொத்தம் இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேண்டியது இருக்குது. எஸ் ஆர்பிட்டால்னால் அதோட மொத்த வேக்கன்சி 2, P ஆர்பிட்டால்னால் மொத்த வேக்கன்சி 6, D ஆர்பிட்டால்னால் மொத்த வேக்கன்சி 10. 10 எலக்ட்ரான் இருக்குது, அதாவது தாக்கு பிடிக்க முடியும். நான் சொல்கிறேன், இந்த SPDFன்றது செல்லுன்னு சொல்லுவாங்க நம்ம. ஓகேங்களா. இப்போ வந்துட்டு இதில் SPD வந்துட்டு 5 வரைக்கும் இருக்குது. அப்போ 10ல் பாதி ஆஃப் எலக்ட்ரான் கான்ஃபிகரேஷன். ஸோ இதுக்கு ரொம்ப அதிகம். ஸோ வந்துட்டு FE3 இஸ் மோர் ஸ்டேபிள். சரி, ஓகே. இப்போ நம்ம பார்த்ததுலேயே இந்த 5 கொஸ்டின் ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதுவும் இதெல்லாம் எங்கேயாவது பார்த்தாலே கேட்பாங்க. இங்கே இந்த 5 மார்க் சாய்ஸு, அந்த சாய்ஸு, இங்கே எல்லா சாய்ஸ்லையும் வைப்பாங்க. இறக்கமே இல்லாதவங்க இதுவும் கேட்பாங்க. இது 2 மார்க் அதிகபட்சமாக நான் எடுத்து எல்லா இருக்கும். ஸோ இந்த எல்லா கொஸ்டினுமே வந்திருக்கு. ஸோ பார்த்துக்கோங்க. இது வரைக்கும் நம்ம சேனலில் ஃபுல்லாக பார்த்து யாராவது இருந்தீங்கன்னா உங்கள் பேரை போட்டு லாஸ்ட்டுன்னுட்டு கமெண்ட் பண்ணி வைங்க. அந்த கமெண்ட்டை நான் படித்து பார்த்துட்டு உங்கள் பேரை நெக்ஸ்ட் வீடியோட ஸ்டார்டிங்கில் லாஸ்ட் வரைக்கும் நம்ம சேனலை பார்த்த அந்த அதிபுத்திசாலி இவர் தான் அப்படின்றத ஒரு பேரோட கமெண்ட் பண்ணி ப்ரோட் பண்ணிடுவோம். ஞாபகம் வச்சுக்கோங்க. எந்த இது இன்ட்ரோ கொடுக்குற முன்னாடி உங்கள் பேரை படிச்சுட்டு தான், பேரை படிச்சிடலாமான்னு சொல்லிவிட்டு உங்கள் பேரை படிச்சுட்டு தான் வீடியோவே ஆரம்பிப்பேன். சரி, ஓகே. See you next video. Bye.